அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு குட்டி ஸ்டோரிஸ் பை ஹரி. நாம் இன்று பார்க்க போவது அண்ணியின் சூழ்ச்சி. நடந்தது என்ன? படுக்கையில் படுத்தபடி மொபைலில் இன்ஸ்டாகிராம் பார்த்து கொண்டிருந்தான் ராமநாதன். தலையை திருப்பி கடிகாரத்தை பார்த்தான். கடிகாரம் மணி 10 என்றது. இன்னுமா இவளுக்கு வேலை முடியவில்லை என்று மனைவியை பற்றி மனதுக்குள் யோசித்துவிட்டு மீண்டும் இன்ஸ்டாவில் ரீல்ஸ் பார்க்க ஆரம்பித்தான். கணவன் தூங்காமல் தனக்காக காத்திருப்பான் என்று அவசரமாக பாத்திரங்களை கழுவி வைத்துவிட்டு கேஸ் ஸ்டவ், அடுப்பு மேடை என்று அனைத்தையும் சுத்தம் செய்துவிட்டு கையில் பால் டம்ளருடன் பெட்ரூமுக்குள் வந்தாள் ராதா. ராதா, ஏன் இவ்வளவு நேரம் பண்ற? பகல் பூரா சீரியல் பார்க்குற, ராத்திரி ஆனா வேலை இருக்குன்னு சொல்லி என்னை காக்க வச்சுக்கிட்டு இருக்க என்று எரிச்சலுடன் கேட்டான் ராமநாதன். ஏன், எனக்காக கொஞ்ச நேரம் காத்திருந்தா கொஞ்சா போயிடுவீங்க என்று கொஞ்சலாக கேட்டபடி அவன் அருகில் நெருங்கி உட்கார்ந்தாள். சட்டென்று ராமநாதனின் கோபம் காற்றில் பறந்தது. அது இருக்கட்டும், அருண் வந்தாச்சா? சட்டென்று ஞாபகம் வந்தவனாய் கேட்டான் ராமநாதன். அப்பவே வந்தாச்சு, சாப்பிட்டாச்சு. வழக்கம் போல லேப்டாப் எடுத்துக்கிட்டு அவன் ரூமுக்குள்ள போயாச்சு. சொல்லியபடி அவன் கைகளை எடுத்து நெட்டை எடுக்க ஆரம்பித்தாள் ராதா. இப்போது ராமநாதனின் குரல் வெகுவாக குறைந்திருந்தது. ஆமா, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நேத்திக்கு தரகர் வந்து பொண்ணை பற்றி சொன்னப்ப நீ சரியாவே பேசலையாமே. பாவம், அந்த தரகர் என்கிட்ட வந்து நீ கோபப்பட்டதா சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டார். என்ன பிரச்சனை ராதா? ஏன் இப்படி அவர்கிட்ட நடந்துக்கிட்ட என்று மனைவியின் முகத்தை பார்த்தபடி கேட்டான் ராமநாதன். இந்த விஷயத்தை நான் மட்டுமே தள்ளி போட முடியாது. இதற்கான காரணம் உங்களுக்கும் தெரிந்திருக்க வேண்டும். நான் உங்ககிட்ட உண்மையை சொல்கிறேன், ஆனால் நீங்கள் என்னைய தப்பாக நினச்சிடக்கூடாது என்று முன்னுரை வாசித்தாள் ராதா. நீ சொல்கிற எதை நான் கேட்காம மறுத்து பேசியிருக்கேன்? என்னையை பொறுத்த வரைக்கும் நீ சொல்கிறது செய்கிறது எல்லாமே சரியாத்தான் இருக்கும் என்றான் அவள் கணவன். கணவனின் அந்த வார்த்தைகளை கேட்டதும் உச்சி குளிர்ந்த ராதா அவனை மேலும் நெருங்கி அவனுடைய கையை எடுத்து இடுப்பில் வைத்து கொண்டாள். மெதுவாக அவனுடைய இன்னொரு கையை எடுத்து சுரண்டியபடி, நாம சீக்கிரமே உங்க தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம்னா வரப்போற அவனோட பொண்டாட்டி நம்ம கூட இருப்பான்னு சொல்ல முடியாது. அவனை கூட்டிக்கிட்டு தனி குடித்தனம் போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்படியே நம்ம கூட இருந்தாலும் உங்க தம்பியோட சம்பளத்தை அவ கையில தான் வாங்கி கொள்வாள். ஒருவேளை தனி குடித்தனம் போனா அவனோட மொத்த சம்பளமும் அவங்க கூடவே போயிடும் என்று சொல்லி கொண்டிருந்த ராதாவை பார்த்து, எப்படினாலும் அது சரிதானே, கல்யாணத்துக்கு அப்புறம் அவனுக்குன்னு ஒரு குடும்பம், வரவு செலவு எல்லாம் இருக்கும் இல்ல, இதுல என்ன தப்பு இருக்கு என்று மனைவியிடம் கேட்டான் ராமநாதன். இதுல என்ன தப்புன்னு கேக்குறீங்களே, ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க தம்பி வேலை பார்க்கறது ஐடி கம்பெனியில. அவன் சம்பளம் உங்க சம்பளம் மாதிரி 4 மடங்கு என்று சொல்லி கொண்டிருந்த ராதாவின் முகத்தில் வஞ்சகம் தாண்டவம் ஆடியது. தன் மனைவி தன்னுடைய சம்பளத்தை பற்றி கூறியதை கேட்ட மனம் நொந்து போனான் ராமநாதன். அவள் கையில் இருந்த தன் கையை மெதுவாக விடுவித்து கொண்டவன் இன்னொரு கையையும் எடுத்துக்கொண்டான். என் சம்பளத்துக்கும் என் தம்பி கல்யாணத்துக்கும் என்னடி சம்பந்தம்? இதெல்லாம் தெரிஞ்சுதானே கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த என்று மனைவியை பார்த்து சற்றே கோபமாக கேட்டான் அவள் கணவன். கோபப்படாம நான் சொல்றத முழுசா கேளுங்க, கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க. நமக்கு இருக்கிறது 2மே பொம்பளை பிள்ளைங்க. அதுங்க இன்னைக்கோ நாளைக்கோ திடுதிப்புன்னு வயசுக்கு வந்து கல்யாணம்னு நின்னா நாம திடீர்னு எங்க போறது? நீங்க சம்பாதிக்கிறத வச்சு அதுக்கு கல்யாணம் பண்ணணும்னா எவனாவது ஒன்றும் இல்லாதவன் கூட தான் நடக்கும். குறுக்க எதுவுமே பேசாமல் மனைவி பேசுவதை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான் ராமநாதன். ராதா தொடர்ந்தாள். அதனால இன்னும் 4-5 வருஷம் உங்க தம்பி கல்யாணத்தை தள்ளி போடுவோம். இப்போ அவன் தன்னோட சம்பளத்தை அப்படியே கொண்டு வந்து என்கிட்ட தான் கொடுக்குறான். அதில் நான் ஒரு 3 இடத்துல சீட்டு போட்டு இருக்கேன். 4 வருஷத்தில் ஒரு நல்ல தொகை கைக்கு வந்துடும். அதில் நம்ம பிள்ளைகளுக்கு நகை நட்டு வாங்கிட்டு கல்யாண செலவு இதுக்கெல்லாம் ஒதுக்கிக்கலாம். மீதி இருக்கிறத வைத்து உங்கள் தம்பிக்கு சிம்பிளாக ஒரு கல்யாணத்தை பண்ணி முடிச்சிடலாம் என்றாள் ராதா அவள் கணவனிடம். முழுவதையும் அமைதியாக கேட்டு முடித்த ராமநாதன், வேண்டாம் ராதா, இது ரொம்பவே தப்பு. இப்பவே அவனுக்கு வயசு 32 ஆயிடுச்சு. இன்னும் 4-5 வருஷம்னா அவனுக்கு ரொம்ப வயசாயிடும். அதுக்கப்புறம் பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்.
மேலும் ஊர் உலகத்துல எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, அண்ணன்காரன் தம்பியை கண்டுக்காம விட்டுட்டான் அப்படின்னு என்னத்தான் கேவலமா பேசுவாங்க என்று வருந்தினான் ராமநாதன். அட, நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க, அதான் ஒரு 5 வருஷம் கழிச்சு பண்ணிக்கலாம்னு சொல்றேன் இல்ல என்று குரலை உயர்த்தினாள் ராதா. அவனும் மனுஷன்தானே, அவனுக்கும் உணர்ச்சிகள் இருக்குமில்ல, எத்தனை நாளைக்கு தான் அவனும் தனியா இருப்பான், அவன் செட்டில் இருப்பவர்கள் எல்லோருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு என்று சொல்லி கொண்டிருந்தான் ராமநாதன். அட கடவுளே என்று நெற்றியில் அடித்து கொண்ட ராதா, இங்கே பாருங்க, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அதனால நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பார்த்துட்டு இருங்க, உங்க தம்பி கல்யாணம் ஏன் பொறுப்பு, அதை நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லியபடி படுத்திருந்த கணவன் நெஞ்சின் மேல் தன் தலையை வைத்து கொண்டாள். மனைவியின் அந்த அருகாமை தந்த சுகத்தில் அவன் தன்னுடைய தம்பியையும் அவனது திருமணத்தையும் அடியோடு மறந்து போனான். பொண்ணுங்க ரெண்டும் தூங்கியாச்சா என்ற அவள் காதோரம் கிசு கிசுப்பாக கேட்டான். 2 பிள்ளைகளும் நேரமே படுத்து தூங்கிட்டுதுங்க என்றாள் கிறக்கமான குரலில். மறுநாள் மாலை, அண்ணி எங்க இருக்கீங்க என்று அழைத்தவாறே வீட்டுக்குள் நுழைந்த அருண் எதிரில் வந்த அண்ணியிடம், இந்தாங்க அண்ணி என்று சொல்லியபடி சம்பள கவரை நீட்டினான். நீட்டிய கவரை வாங்கி கொண்ட ராதா, அருண், வீட்டு செலவு வர வர ரொம்ப அதிகமாயிட்டே போகுது, உங்க 2 பேரோட சம்பளம் மொத்தமுமே வீட்டுக்கு செலவாயிடுது, கொஞ்சமாவது சேர்த்து வைக்கலான்னு நினைச்சா முடியவே மாட்டேங்குது என்றால் முகத்தில் வரவழைத்து கொண்ட போலியான வருத்தத்துடன். சேமிப்பு எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் நீ, வளர்ற பிள்ளைங்க, அவங்களுக்கு எந்த குறையும் இல்லாம நீங்க தாராளமா இருப்பதை செலவு பண்ணுங்க என்று சாதாரணமாக சொல்லிவிட்டு தன் அறைக்கு சென்றான் அருண். 1 மாதத்துக்கு பின் ராதாவிடம், இது கொஞ்சமும் நல்லா இல்லை, அருண் தான் அந்த பொண்ணை பிடிக்குதுன்னு சொல்றானே, அதுக்கப்புறம் நீ ஏன் அந்த பொண்ணை வேண்டாம்னு சொல்ற, லேசான கோபத்தோடு கேட்டான் ராமநாதன். எனக்கு அந்த பொண்ணை பிடிக்கல, அவ்வளவுதான், சற்றும் தயங்காமல் சொல்லிவிட்டு அங்கிருந்து செல்ல முற்பட்டவளின் கையை பற்றி தன் புறம் திருப்பினான். இதோ பாரு ராதா, இதற்கு மேலும் நான் பொறுக்க மாட்டேன், இந்த கல்யாணத்தை உடனே நடத்த போறேன், நடத்தி காட்டத்தான் போறேன் என்று சவால் விடுவது போல சொன்னான் ராமநாதன். இதுவரை தன் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காத கணவன் இன்று சவால் விடும் அளவுக்கு வந்துவிட்டதை கண்டு உள்ளுக்குள் கலக்கமுற்ற ராதா, அப்படி ஏதாவது நடந்தால் நான் தற்கொலை செய்து கொள்வேன் என்று தனது இறுதி அஸ்திரத்தை எடுத்து வீசினாள். அதிர்ந்து போனான் ராமநாதன். எதுக்கு இப்படியெல்லாம் பேசுற, இப்ப நான் என்ன சொல்லிட்டேன், உனக்கு அந்த பொண்ணை பிடிக்கலன்னா விடு, வேண்டாம், வேற பொண்ணை பார்த்துட்டா போச்சு. தன் கோபம் மொத்தத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு தடாலி என்று சரண்டர் ஆனான். இங்க பாருங்க, அன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கும் சொல்றேன், உங்க தம்பி சம்பளம் மொத்தத்தையும் அப்படியே சீட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன். நம்ம பொண்ணுங்க கல்யாணத்துக்காகத்தான். நல்ல தொகை சேர எப்படியும் இன்னும் 3-4 வருஷம் ஆகும். அதுக்கப்புறம் உங்க தம்பியோட கல்யாணத்தை பத்தி யோசிச்சுக்கலாம். அதுவரை இந்த பொண்ணு இல்லை, எந்த பொண்ணையும் எனக்கு பிடிக்காது என்று மிகவும் சாதாரணமாக சொன்னாள் ராதா. இங்கே பாரு, நான் சொல்றதை கேளு, 3-4 வருஷங்கிறது ரொம்ப அதிகம் என்று ராமநாதன் கெஞ்சி கொண்டிருக்க அவனை துளியும் சட்டை செய்யாமல் அங்கிருந்து சென்றாள் ராதா. என்ன செய்வது என்று தெரியாமல் தலையில் கை வைத்தபடி அமர்ந்து கொண்டான் ராமநாதன். மறந்துவிட்டு போயிருந்த லேப்டாப்பை எடுப்பதற்காக அருண் வீட்டுக்கு வந்தபோது தன் அண்ணனும் அண்ணியும் பேசிக் கொண்டிருந்ததை கேட்க நேரிட்டது. அவர்கள் பேசியதை கேட்ட அருண் உறைந்து போனான். கடவுளே, என் அண்ணியா இப்படி? அம்மாவுக்கு பிறகு அண்ணியத்தானே அம்மாவா நினைச்சிருந்தேன். கேவலம் என் சம்பளம்தான் அவங்களுக்கு முக்கியமா? நான் இல்லையா? அவங்க என் மேல காட்டின பாசமும் பரிவும் பணத்துக்காகத்தானா? அப்ப இந்த உலகத்துல எல்லோருமே இப்படித்தானா? தன் உடலின் மொத்த சக்தியும் உறிஞ்சப்பட்டதைப் போல தளர்ந்து போனான். தான் வந்த சுவடே தெரியாமல் ஆபீஸுக்கு திரும்பினான் கனத்த இதயத்தோடு. அலுவலக வேலையில் மூழ்கியிருந்த போதிலும் அவ்வப்போது அண்ணியின் வார்த்தைகள் ஞாபகத்தில் வந்து வந்து போக உடைந்து போன மனதுடன் யாரிடமும் பேசாமல் இறுகி போய் அமர்ந்திருந்தான் அருண். மதிய உணவு இடைவேளைக்கு அனைவரும் எழுந்து சென்ற பிறகும் தன் இருக்கையிலேயே அமர்ந்திருந்தான் அருண். அண்ணி மட்டும்தான் அப்படியா? இல்லை, என்னை பிள்ளை போல வளர்த்த அண்ணனும் அப்படித்தானா? நெருடலான கேள்விகள் உள்ளத்தை அறுத்து கொண்டிருக்க அவனது மொபைல் ஒலித்தது. எடுத்து பார்த்தான். ஒரு புது எண்ணிலிருந்து அழைப்பு வந்திருந்தது.
சலிப்புடன் எடுத்து ஹலோ என்றான். அருண் சாரா என்றது அந்த குரல். ஆமா, நீங்க என்றான் அருண். சார், உங்க அண்ணனுக்கு ஃபேக்டரியில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது திடீர்னு நெஞ்சு வலியால் துடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. குமரன் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் இருக்காங்க. நீங்க உடனே அங்கே போங்க சார் என்று தகவலை மட்டும் சொல்லிவிட்டு ஃபோனை கட் செய்தான் ஒருவன். பதட்டத்துடன் எழுந்து மேனேஜரிடம் அனுமதி பெற்று ஆஸ்பத்திரியை நோக்கி பறந்தான் அருண். அங்கு அவன் கண்டது அவனுடைய அண்ணனின் உயிரற்ற உடலைத்தான். ஐயோ அண்ணா, இப்படி என்னை அனாதையா விட்டுட்டு போயிட்டியே. அம்மா அப்பா இல்லாத குறையே தெரியாமல் வளர்த்தியே, இப்போ நட்டாத்துல விட்டுட்டு போயிட்டியே என்று கதறி துடித்தான். தன்னை வந்து கட்டி கொண்டு அழுத அண்ணனின் 2 பெண் பிள்ளைகளையும் பார்த்து துக்கம் வெடிக்க அது ஆஸ்பத்திரி என்று கூட பார்க்காமல் தரையில் உட்கார்ந்து உரத்த குரலில் அழுது கொண்டிருந்தான் அருண். சிறிது நேரத்தில் சுதாரித்து கொண்டவன் மனதை திடப்படுத்தி கொண்டு எழுந்தான். அண்ணனின் இறுதி சடங்குகளை ஒரு ரோபோட் போல செய்து முடித்தான். 1 வருடம் கடந்தும் கூட அந்த பெரிய இழப்பின் தாக்கம் அந்த குடும்பத்திலிருந்து இன்னும் நீங்காமல் இருந்தது. மொட்டை மாடியில் தன் நண்பனுடன் பேசிக்கொண்டிருந்த அருண் அண்ணி காஃபியுடன் வருவதை பார்த்ததும் பேச்சை நிறுத்தி கொண்டான். காஃபியை கொடுத்துவிட்டு ராதா தயங்கியபடி நிற்க, என்ன அண்ணி, என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா என்று கேட்டான். ஆமாம் அருண், நாளைக்கு சாயந்தரம் ஆஃபீஸ்லேருந்து கொஞ்சம் சீக்கிரமே வந்தீங்கன்னா தரகர் கூட போய் அந்த பொண்ணை பார்த்துட்டு வந்துடலாம். ராதா மெதுவாக சொல்ல, முடியாது அண்ணி, நாளைக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஆஃபீஸில் ஆடிட் நடந்துட்டு இருக்கு, வெளியே நகர முடியாத சூழ்நிலை என்றான் அருண். அவள் சங்கடமாய் அங்கேயே நிற்க, இன்னொரு நாளைக்கு போகலாம் அண்ணி, ஃப்ரீ ஆனதும் நானே சொல்கிறேன் அவன் முடிவாய் சொல்லிவிட அமைதியாய் மாடிப்படிகளில் இறங்கினாள் ராதா. லைனில் இருந்த அருணின் நண்பன் கதிர், ஆஃபீஸில் ஆடிட் நடக்குதுன்னு ஏண்டா பொய் சொன்ன என்று கேட்டான். பொண்ணு பார்க்குற நிகழ்ச்சியை அவாய்ட் பண்ணதாண்டா என்றான் அருண். அவங்க கடமையை செய்ய விடாம ஏண்டா அழிச்சாட்டியம் பண்ற? டேய், மரியாதையா நாளைக்கு உங்க அண்ணி கூட போய் அந்த பொண்ணை பார்த்துட்டு வா. நண்பனை செல்லமாய் மிரட்டினான் கதிர். மெலிதாய் சிரித்தபடி, டேய் கதிர், நான் என் மனசுக்குள்ள ஒரு தீர்மானமான முடிவை எடுத்திருக்கேன். இனி என் வாழ்க்கையில கல்யாணம்ங்கிறத பத்தி யோசிக்க கூட போறதில்ல. படிக்கட்டுகளில் இறங்கி கொண்டிருந்த ராதாவின் காதுகளிலும் அருண் சொல்லி கொண்டிருந்தது கேட்க அப்படியே நின்று கவனித்தாள். நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டா என் அண்ணனோட 2 பொண்ணுங்களுக்கும் யாருடா ஆதரவு? அவங்களுக்கு என்ன விட்டா யார் இருக்காங்க? நாளைக்கு அதுங்க பெருசாகி வயசுக்கு வந்து கல்யாணத்துக்கு நின்னா முன்னாடி நின்று செய்யறதுக்கு யாருடா இருக்காங்க? என்னோட அண்ணியும் பாவம்டா, உலகம் தெரியாதவங்க. அவங்களால வெளியே போய் பணம் சம்பாதிக்கிறதெல்லாம் ரொம்ப சிரமம். என்னோட வருமானம்தான் இந்த குடும்பத்துக்கு ஒரே ஆதாரம். மேலும் என்னை வளர்த்த ஆளாக்கின அண்ணன் இந்த உலகத்துல இல்லாதப்ப அவர் என்னை வளர்த்ததுக்கான நன்றி கடனா நான் இதை செஞ்சுதான் ஆகணும். அண்ணி சொல்றாங்கன்றதுக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா வர்றவ எப்படி இருப்பான்னு யாருக்கு தெரியும்? ஒருவேளை சம்பளம் மொத்தத்தையும் அவள் கையில் கொடுக்க வேண்டி கூட வரலாம். கேட்டுக்கொண்டிருந்த ராதாவின் நெஞ்சே வெடித்து விடும் போல இருந்தது. அது சரிடா அருண், அதுக்காக நீ கல்யாணமே பண்ணிக்காம இப்படியே உன் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டா என்ன அர்த்தம் என்று கேட்டான் கதிர். அண்ணன் பொண்ணுங்க 2 பேரையும் படிக்க வச்சு அவங்கள ஆளாக்கி கல்யாணம் பண்ணி கொடுக்கறது தான் இனி இவன் வாழ்க்கையோட ஒரே குறிக்கோள் என்றான் அருண். டேய், இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியப்படுமா? பேசுறதுக்கு நல்லா தான் இருக்கும் சொல்லிக் கொண்டிருந்த கதிரை இடைமறித்தான் அருண். கதிர், எதிர்பாராத சில இழப்புகள், ஏற்றுக்கொள்ள முடியாத சில உண்மைகள், அனுபவிக்க முடியாத சில சந்தோஷங்கள், கிடைக்காத சில பாக்கியங்கள், இதெல்லாம் சேர்ந்தது தான் வாழ்க்கை. இப்படி வாழ முடியுமா, அப்படி வாழ முடியுமா என்று யோசிப்பதை விட இப்படித்தான் வாழணும்னு ஒரு வரைமுறையை உருவாக்கி கொள்ள வேண்டியதுதான். மனது உறுதியாக இருந்தால் சாத்தியமில்லாதது கூட சாத்தியமாகிவிடும். நீ இதெல்லாம் போட்டு குழப்பிக்காம போய் தூங்கு, நாளைக்கு ஆஃபீஸில் பார்க்கலாம் என்று அருண் ஃபோனை கட் செய்தான். படியில் நின்றபடி இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த ராதா பொங்கி வந்த அழுகையை அடக்க முடியாமல் வாயை கையால் மூடியபடி பூஜை அறைக்குள் நுழைந்தவள் சத்தமில்லாமல் அழ ஆரம்பித்தாள். அங்கே அத்தனை சுவாமி படங்களிலும் அருண்தான் தெரிந்தான். சூழ்ச்சி செய்பவர்களும் அடுத்தவர்களுக்கு கெடுதல் செய்பவர்களும் ஒன்றை நன்கு அறிந்து கொள்ள வேண்டும்.
இது போன்ற மனிதர்கள் தானும் கெட்டு அடுத்தவர் வாழ்வையும் அழித்து விடுவர். பகைவர்க்கும் அருள்வாய் நன்னெஞ்சே. கதையை படித்த கேட்ட அனைவருக்கும் நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.